ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 3.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. இதை நம்ம சுருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இப்பவே நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஆனா கொஸ்டின்லயே கேன்சல் பண்ண கூடாது. மறுபடியும் இதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு தான் கேன்சல் பண்ணணும். இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 4x² இன்டூ ஒய் பை 2z². இடையில பெருக்கல் மேல என்னது இருக்கு 6x இன்டூ z³ பை கீழே என்னது இருக்கு 20 y நடுக்கு 4 எழுதியாச்சு. இப்ப கேன்சல் பண்ணுங்க. இது ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 2 2 2 4. இனி 20 2 இதுவும் ரெண்டாவது வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 2 2 இந்த 0 அப்படியே வந்துடும். இங்க 1 2 2. இனி 10 6 ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்படி கேன்சல் ஆகும். I 2 10 மூ 2 6. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல உள்ளதையும் பெருக்கி எழுதிருங்க. 1 3 பெருக்குனா 3. நம்பரை பெருக்கி எழுதியாச்சு. இனி இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு. இதை ரெண்டே பெருக்கணும். அடிமானம் சேமா இருக்கா? ரெண்டுல x தான் இருக்கு. அடிமானம் சேமா இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி எழுதணும். எழுதிக்கிட்டு இங்க நம்ம பெருக்கிறோம், அதனால அடுக்க கூட்டணும். இங்க அடுக்குல 2 இருக்கு, எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கூட்டுங்க. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அடுத்து இங்க மட்டும் தான் y இருக்கு, எழுதிருங்க. அங்க மட்டும் தான் z³ இருக்கு. மேல உள்ளதை பெருக்கி எழுதியாச்சு. அடுத்து கீழே உள்ளதை பெருக்கி எழுதணும். 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5. அப்புறம் y நடுக்கு 4 எழுதிக்கணும். அடுத்துதான் z² எழுதிக்கணும். ஏன்னா ஒய்க்கு அடுத்து தான் z வரும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. மேல நம்ம நம்பரை தான் கேன்சல் பண்ணோம். இனி xyz இதை நம்ம சால்வ் பண்ணி எழுத போறோம். முதல் நம்பர் எழுதிருங்க. மேல 3 இருக்கா, கீழே என்னது இருக்கு 5 இருக்கு. மேல மட்டும் தான் x³ இருக்கு, அது அப்படியே இருக்கட்டு. ஏன்னா கீழே x இல்ல பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, இங்க y இருக்கு, இங்க y நடுக்கு 4 இருக்கு. ரெண்டுல எது பெருசு? y நடுக்கு 4 தானே பெருசு, அது கீழே இருக்கு. அப்ப கீழே y ஒரு வாட்டி எழுதணும். எங்க பெரியது இருக்கோ அங்கதான் எழுதணும். இப்போ அடுக்க கழிக்கணும். இதுக்கு முன்னாடி x அதை ஒரு வாட்டி எழுதணும். பெருக்குனால அடுக்க கூட்டணும். இங்க இது வகுத்தல் தானே, அப்ப அடுக்க கழிக்கணும். அடிமானத்தை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்க கழிக்கணும். இங்க அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க. 4ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்ப அடுக்குல 3 எழுதிக்கணும். இனி இங்க z³ இருக்கு, இங்க z² இருக்கு. z³ தான் பெருசு. 2 விடைக்கு 3 தான் பெருசு. அப்போ மேலதான் பெரியது இருக்கு, அதனால z மேலதான் எழுதிக்கணும். கழிங்க. 3ல இருந்து 2 கழிச்சா 1. அடுக்குல 1ன்னு எழுதிக்காண்டாம். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்டே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, பாருங்க. இங்க p² இருக்கு. அப்ப இதை காரணிப்படுத்தலாமா? ஓகே, பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா p² முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு? +21 குறியீடோட எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? -10 இருக்கு. -10. ஓகே, இப்ப பெருக்கும் போது 21 எப்ப வரும்? 7 3 21. அடுத்து அதை கூட்டுனா நம்மளுக்கு 10 வரணும். 7 3 கூட்டினா 10 வருது. அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். இனி குறியீடு போடணும். பெருக்கும் போது இங்க பிளஸ் குறியீடு இருக்கு. பெருக்கும் போது இங்க பிளஸ் குறியீடு இருந்துன்னா ரெண்டுக்குமே ஒரே குறியீடு தான் நம்ம போடணும். ஓகேங்களா? அடுத்துள்ளத பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை தான் ரெண்டுக்குமே போடணும். இங்க மைனஸ் இருக்கு, அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் குறியீட போட்டுருங்க. இப்ப செக் பண்ணுங்க. பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடுமா? 7 3 21 கரெக்டா வருது. இனி கூட்டலாம். கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ போடணும், போட்டுட்டு கூட்டணும். 7 3 கூட்டினா 10 கரெக்டா வருது. அப்ப எழுதிக்கலாம். இங்க p இருக்கு, p எழுதிருங்க. இந்த சைடு -7 இருக்கு. இன்டூ மறுபடியும் p எழுதிக்கணும். அந்த சைடும் -3. பைக்கு கீழே என்னது இருக்கு? p -7 இருக்கு. இனி பெருக்கல். இங்கே p² இருக்கு. அப்ப இதையும் காரணிப்படுத்தலாமா? பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா p² முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப கடைசி என்னது இருக்கு? -12. கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. pக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தமா? +1. புரியுதா? ஓகே, இப்போ பெருக்கும் போது 12 எப்ப வரும்? 3 12. அடுத்து 6ஐயும் 2ஐயும் பெருக்கினாலும் 12 வரும். அப்புறம் 1ஐயும் 12ஐயும் பெருக்கினாலும் 12 வரும். பெருக்கும் போது இங்க மைனஸ் குறியீடு இருந்ததுன்னா நம்ம கழிப்போம். கழிக்கும் போது நமக்கு 1 வரணும். பாருங்க, 6ல இருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. அப்ப இது வராது. 12ல இருந்து 1 கழிச்சா 11 வரும். அப்ப இதுவும் வராது. ஆனா இங்க பாருங்க, 4ல இருந்து 3 கழிச்சா 1 வருமா? அதனாலதான் இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கிட்டேன். போன இதுல என்ன பார்த்தோம்னா, பெருக்கும் போது இங்க பிளஸ் குறியீடு இருந்துன்னா ரெண்டுக்குமே ஒரே குறியீடு தான் போடணும். ஆனா இங்க மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி மைனஸ் இருந்துன்னா ரெண்டுல ஏதாவது 1க்கு தான் நீங்க மைனஸ் குறியீடு போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பார்க்கணும். கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். பிளஸ் இருக்கா? 4 தான் பெருசு, அப்ப இதுக்கு தான் பிளஸ் வரும். 3 சிறியது, அதுக்கு மைனஸ் போட்டுறணும். இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் போட்டுட்டோமா? செக் பண்ணுங்க.
பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 4 3 12 கரெக்டாக -12 வருது. இனி கூட்டும்போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 4ல இருந்து 3 கழிச்சா 1 பெரிய எண்ணது 4 அதோட குறியீடு பிளஸ் கரெக்டாக +1 வருது. இப்போ எழுதிக்கலாம். இங்கே பி தான் இருக்கு. அப்போ பி எழுதிருங்க. இந்த சைடு என்னது இருக்கு +4 இருக்கு. இன்டூ மறுபடியும் பி எழுதிக்கலாம். அந்த சைடு -3 இருக்கு பை. இப்போ பாருங்க அடுக்குல 2 இருக்கு. அப்போ p -3 2 வாட்டி எழுதணும். p -3 இன்டூ p -3 புரியுதா? அடுக்குல 2 இருக்கு. அதனால p -3 2 வாட்டி எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கேயும் p -3 இங்கேயும் p -3 மறுபடியும் இங்கேயும் p -3 இங்கேயும் p -3 அடுத்து p -7 இங்கே இருக்கு இங்கே இருக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ பாக்கி என்னது இருக்கும்? p +4 மட்டும் இருக்கும். சரிங்களா? கீழே எதுவுமே இருக்காது. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன். இங்கே இடையில பெருக்கல் இருக்கு. இடையில பெருக்கல் இருந்தாலே கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா 5t³ அது அப்படியே இருக்கட்டு பை 4 8 ரெண்டுமே 4 வாய்ப்பாடுல வரும். அப்ப 4 பொதுவா வெளியே எடுத்துறணும். வெளியே எடுத்த உடனே பிராக்கெட்டை ஓபன் பண்ணிருங்க. இங்க இருந்து 4 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? t இருக்குமா? சென்டர்ல மைனஸ். இனி 8 எப்படி எழுதலாம்னா 4 8ன்னு எழுதிக்கலாம். இப்ப 8 பார்க்காதுங்க, இதை மட்டும் பாருங்க. இங்க இருந்து 4 வெளியே எடுத்தா பாக்கி 2 இருக்கா? பெருக்கல். இனி 6 12 ரெண்டுமே 6 வாய்ப்பாடுல வரும். அப்ப 6 வெளியே எடுத்துருங்க. இங்க இருந்து 6 வெளியே எடுத்தா பாக்கி உள்ள t இருக்கும். சென்டர்ல மைனஸ். இனி 12 எப்படி எழுதலாம்னா 6 12 எழுதிக்கலாமா? இங்க இருந்தும் 6 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? 2 இருக்கும் பை 10 இன்டூ டி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ கீழே t-2 இருக்கு, மேலேயும் t-2 இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணிருங்க. இனி நம்பரை கேன்சல் பண்ணலாமா? 10 5 ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 5 10 1 5 5. இனி 2 6 ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 2 2 3 2 6. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேல உள்ளதையும் பெருக்கி எழுதிருங்க. நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கலாம். 1 3 3 பாக்கி t³ இருக்கு, எடுத்து எழுதிருங்க. பை 4 1 பெருக்குனா 4 பாக்கி இங்க t இருக்கு. ஓகே, முதல் நம்பர் எழுதிக்கலாம். 3/4 அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி பாருங்க மேல t³ இருக்கு, கீழே t இருக்கு. எது பெருசு? t³ தானே பெருசு. மேல உள்ளது பெருசுனால மேலதான் நீங்க t ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடிமானத்தை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்க கழிக்கணும். இங்க 3 இருக்கு, எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கழிங்க. 3ல இருந்து 1 கழிச்சா 2. அதாவது இங்கேயும் t இருக்கு இங்கேயும் t இருக்கு. அப்ப t ஒரு வாட்டி எழுதணும். ஓகேங்களா? அதுவும் t³ தான் பெருசு. அதனால அந்த t மேலதான் நீங்க எழுதிக்கணும். இப்போ வகுக்கிறோம். வகுக்கும் போது அடுக்க கழிக்கணும். 3ல இருந்து 1 கழிச்சா 2. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. இப்ப இத ரெண்டையும் சுருக்க போறோம். முதல் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் இதை காரணிப்படுத்தணும். சரிங்களா? x கூட்டல் 4 இதுக்கு மேல இதை காரணிப்படுத்த முடியாது. அப்ப அப்படியே இருக்கட்டு. கீழே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3x கூட்டல் 4 இன்டூ y. இடையில பெருக்கல் இருக்கு. இனி 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 தான். அடுத்து இந்த x ஸ்கொயரை எடுத்து எழுதிருங்க. இப்ப ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கு. அதனால 3x இதை சேர்த்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு 2லேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால பொதுவா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். புரியுதா? சென்டர்ல மைனஸ் இருக்கு. 16 எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்து y ஸ்கொயரை எடுத்து எழுதிருங்க. இங்கே அதே மாதிரி 2லேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 4 இன்டூ y அதை முதல் சேர்த்து எடுத்து எழுதிருங்க. 2லேயும் ஸ்கொயர் இருக்கு, பொதுவா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்க ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் இருக்கு, அடுத்து x இருக்கு, லாஸ்ட் x இல்ல. அப்ப இதை காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா போன சம்முல எல்லாமே x ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இருக்காது. அப்ப கடைசியில என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்க x ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி நம்பர் இருந்துன்னா அந்த நம்பரையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கி தான் எழுதணும். 2ஐயும் -20 பெருக்கலாமா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 2ஐயும் 20 பெருக்குனா 40. இனி கூட்டலாம். கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? +3 இருக்கு. ஓகே, பெருக்கும் போது எப்போ 40 கிடைக்கும்? 8 5 40. இங்க மைனஸ் இருந்தாலே கழிப்போம். 8ல இருந்து 5 கழிச்சா 3 கரெக்டா வருது. இனி குறியீடை போட்டுக்கலாம். பெருக்கும் போது இங்க மைனஸ் இருந்துன்னா இந்த 2ல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு போடணும். பிளஸ் இருக்கா? 8 தான் பெருசு. அப்ப பிளஸ் பெரிய எண்ணுக்கு போட்டுருங்க. சிறிய எண்ணுக்கு மைனஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் போட்டுட்டோமா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். அடுத்து இங்க முதல் 2x ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்கு? 2x இருக்கா? அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். 2 இன்டூ எக்ஸ். இங்கே 2 இன்டூ எக்ஸ். இப்ப கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 2 2 4 2 8. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. இப்ப கீழே உள்ளதை முதல்ல எழுதிக்கணும். 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸா?
ஒன்றுனா எழுதாண்டா அந்த எக்ஸை எழுதிக்கணும். மேலே என்னது இருக்குது? +4 இருக்குது. இன்டூ இனி இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? கீழே 2 × x இருக்குது, மேலே -5 இருக்குது. எழுதியாச்சு. இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. x கூட்டல் 4 டிவைடட் பை 3x கூட்டல் 4 × y இடையில பெருக்கல். இப்போ இது ஃபார்முலா. ரெண்டுலேயே ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலா? a² - b². இங்கே ரெண்டுலேயே ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ். இதை எப்படி எழுதிக்கலாம்னா a கூட்டல் b × a - b இப்படி எழுதிக்கலாம். அதாவது முதல் இந்த ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி என்னது இருக்குது? a - b அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ளஸ் வரும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? 3x - 4y இருக்குது. எழுதிக்கலாம் 3x - 4 × y. இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ளஸ் வரும். 3x எழுதிருங்க. மைனஸ் இருக்குது, அதுக்கு பதில் ப்ளஸ்ஸு. அடுத்து 4 × y டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? x கூட்டல் 4 × 2x - 5. இப்போ கேன்சல் பண்ணலாம். மேலே x கூட்டல் 4 இருக்குது, கீழே x கூட்டல் 4. மேலே 3x கூட்டல் 4y இருக்குது, கீழே 3x கூட்டல் 4y. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 3x - 4 × y இருக்குது. டிவைடட் பை கீழே 2x - 5 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுலேயும் கியூப் இருக்குது, நடுவில் மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலானா a³ - b³. இங்கே ரெண்டுலேயும் கியூப், நடுவில் மைனஸ். அதனால் இந்த ஃபார்முலா. இதை ஈஸியாக எழுதிக்கலாம். முதல் கியூபை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? a - b. அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். இனி a எழுதிருங்க, அதுக்கு ஸ்கொயர் போடணும். ப்ளஸ் அடுத்து ab ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். ப்ளஸ் லாஸ்ட்டு b இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் போடணும். இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சென்டரில் மைனஸ் வந்துன்னா இங்கே மைனஸ் வரும், உள்ளே எல்லாமே ப்ளஸ் வரும். இதை மறக்கக்கூடாது. இதே மாதிரி இதை எழுதிக்கலாமா? முதல் கியூபை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? x - y இருக்குது. இன்டூ இனி x எழுதி அதுக்கு ஸ்கொயர் போடணும். ப்ளஸ் x × y ரெண்டையும் சேர்த்து எடுத்து எழுதிக்கணும். ப்ளஸ் லாஸ்ட் என்னது இருக்குது? y இருக்கா? y எழுதி அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். டிவைடட் பை 3 9 6 மூணுமே 3ஆ வாய்ப்பாடில் வரும். அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? x² இருக்கும். சென்டரில் ப்ளஸ்ஸா? இனி 9 எப்படி எழுதலான்னா 3 × 3 பெருக்குனா 9 தான் கிடைக்கும். இனி 9 பார்க்காதுங்க, இதை மட்டும் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 3 வெளியே எடுத்தால் உள்ள ஒரு 3 இருக்கும். அடுத்து x × y அதையும் மறக்காமல் எழுதிக்கணும். ப்ளஸ் 6 எப்படி எழுதலான்னா 3 6ன்னு எழுதிக்கலாம். இங்கேருந்து 3 வெளியே எடுத்தால் பாக்கி 2 இருக்கும். அடுத்து y² இருக்கும். இடையில பெருக்கல். இப்போ இங்கே x² இருக்குது, அடுத்து x இருக்குது, லாஸ்ட்டு எக்ஸே இல்லை. அப்போ அதை காரணிப்படுத்தலாம். பெருக்கும்போது என்ன கிடைக்கணும்னா x² முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ லாஸ்ட் என்னது இருக்குது? y² முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது +1. பெருக்கும்போது நமக்கு +1 கிடைக்கணும். கூட்டும்போது என்ன கிடைக்கணும்னா சென்டரில் உள்ளது. சென்டரில் என்னது இருக்குது? +2 இருக்குது. இது கூட்டும்போது கிடைக்கணும். ஓகே, பெருக்கும்போது எப்போ நமக்கு 1 வரும்? 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா தான் 1 வரும். இனி இதை கூட்டுங்க. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. கரெக்டாக வருதா? ரெண்டுலேயுமே ப்ளஸ் குறியீடு இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் குறியீடு போட்டுடலாம். இப்போது ஃபஸ்ட்டு x² இருக்கா? ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்குது? x இருக்குது. அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் என்னது இருக்குது? y² இருக்குது. ஸ்கொயரை விட்டுருங்க. ஒய்யை இப்போ மேலே எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளதை கீழே எழுதிக்கணும், லாஸ்ட் இருக்கக்கூடியதை மேலே எழுதிக்கணும். இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ கீழே இருந்து எழுதிக்கலாம். கீழே என்னது இருக்குது? x இருக்கா? மேலே ப்ளஸ் இருக்குது. 1ன்னு எழுதாண்டா, அந்த ஒய்யை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இன்டூ அதே மாதிரி கீழே x இருக்குது, ப்ளஸ் 1 எழுதாண்டா, ஒய்யை மட்டும் எழுதிருங்க. டிவைடட் பை இதுவும் ஃபார்முலா தான், போன சம்மில் பார்த்தோம். ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி என்னது இருக்கும்? x - y இருக்கும். இன்டூ இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ப்ளஸ் வரும். எக்ஸ் எழுதிருங்க. மைனஸ் இருக்குது, அதுக்கு பதில் ப்ளஸ்ஸு. அடுத்து ஒய் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x - y இன்டூ x² கூட்டல் x × y கூட்டல் y². இதை நம்மளால் காரணிப்படுத்த முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு x² இருக்குது, லாஸ்ட் y² இருக்குது. இப்படி இருக்கும்போது சென்டரில் 2 இருக்கணும். இங்கே இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ளதில் இருந்து x² y² சென்டரில் +2 இப்படி இருந்தால் தான் அதை காரணிப்படுத்த முடியும். இங்கே இல்லை, அதனால் காரணிப்படுத்த முடியாது. இனி வெளியே 3 இருக்கா? இதை காரணிப்படுத்தலாம். ஓகே, பெருக்கும்போது என்ன கிடைக்கணும்னா பாருங்கள், x² முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ லாஸ்ட் என்னது இருக்குது? +2 இருக்கா? அதுதான் பெருக்கும்போது கிடைக்கணும். கூட்டும்போது சென்டரில் உள்ளது. சென்டரில் என்னது இருக்குது? +3 இருக்குது. +3 எடுத்து எழுதிருங்க.
இப்போ பெருக்கும் போது 2 எப்போ வரும்? 1ஐயும் 2ஐயும் பெருக்குனாதான் 2 வரும். இதை கூட்டுங்க, 1 2ஐயும் கூட்டினா 3. கரெக்டாக வருதா? ரெண்டுலையுமே ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே ப்ளஸ் போட்டுருங்க. முதல் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுறலாம். எக்ஸ் இருக்கா, அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். இங்கேயும் பைக்கு கீழே எக்ஸ். லாஸ்ட் ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுருங்க. இப்போ இந்த ஒய்யை மேலே எடுத்து எழுதிக்கணும். இங்கே எடுத்து எழுதிருங்க. ஓகே, கீழே என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு, மேலே ப்ளஸ் 1ன்னு எழுதிக்காண்டா, அந்த ஒய்யை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இன்டூ கீழே எக்ஸ் இருக்கு, மேலே ப்ளஸ் 2 ஒய். 2 எழுதிக்கலாம், 1 இருந்தால் தான் எழுதக்கூடாது. சரிங்களா? பெருக்கல். இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கூட்டல் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய். பைக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் கூட்டல் ஒய். இப்போ கேன்சல் பண்ணலாம். மேலே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் ஒய். இனி மேலே எக்ஸ் கூட்டல் ஒய் இருக்குது, கீழே எக்ஸ் கூட்டல் ஒய். மேலே எக்ஸ் கூட்டல் ஒய், கீழே எக்ஸ் கூட்டல் ஒய். அப்போ கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் இன்டூ ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே 3 இன்டூ அடுத்து எக்ஸ் கூட்டல் 2 ஒய். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. இப்போ இதை நம்ம சுருக்க போறோம். சரிங்களா? இங்க இடையில வகுத்தல் இருக்கு. இந்த மாதிரி வகுத்தல் இருந்துன்னா அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு அடுத்து இருக்கக்கூடிய பின்னத்தை தலைகீழா எழுதணும். கீழே உள்ளது மேலையும் மேல உள்ளது கீழே எழுதிக்கணும். அப்படிதான் இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு, சால்வ் பண்ணலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2a ஸ்கொயர் கூட்டல் 5 இன்டூ a கூட்டல் 3 டிவைடட் பை கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2a ஸ்கொயர் கூட்டல் 7 இன்டூ a கூட்டல் 6. வகுத்தல் இருக்கு. வகுத்தல் இருந்துன்னா அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு தலைகீழா எழுதணும். கீழே உள்ளத மேலையும் மேல உள்ளத கீழே எழுதிக்கணும். இப்ப கீழே இருக்கிறத மேல எடுத்து எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்க போறேன்னா எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸை வெளியே எடுத்துடலாம். 5 35 50 இது மூணுமே 5 வாய்ப்பால வரும். அதனால 5 வெளியே எடுத்துடலாம். இப்ப இங்க இருந்து -5 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? a ஸ்கொயர் இருக்குமா? அடுத்து மைனஸை வெளியே எடுக்கும் போது மைனஸ் குறியீடு பிளஸ் ஆயிடும், பிளஸ் குறியீடு மைனஸ் ஆயிடும். இங்க இருந்து மைனஸை வெளியே எடுத்தோம், அப்ப அது பிளஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எழுதும் போது பிளஸ் குறியீடு போடாண்டாம். ஓகேங்களா? இப்ப மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடுமா? 35 எப்படி எழுதலாம்னா 7 5 35. இனி 35 பார்க்காதுங்க, இதை பாருங்க. இங்க இருந்து 5 வெளியே எடுக்கும் போது பாக்கி அங்க 7 இருக்கும், ஏயும் இருக்கும். மைனஸ் இருக்கு, அது பிளஸ் ஆயிடும். 50 எப்படி எழுதலாம்? 5 50 5 வெளியே எடுத்தா பாக்கி இங்க 10 இருக்கும். பை இனி மேல இருக்கிறத கீழே எடுத்து எழுதிக்கணும். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. a ஸ்கொயர் கூட்டல் 6 இன்டூ a கூட்டல் 5. இப்ப நம்ம காரணிப்படுத்தலாம். இங்க a ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இந்த நம்பரையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கி எழுதணும். பாருங்க, 3 6 ரெண்டுமே பிளஸ். அப்போ பெருக்கும் போது பிளஸ் 6 கிடைக்கணும். இனி கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? பிளஸ் 5 இருக்கா? இது நமக்கு கூட்டும் போது கிடைக்கணும். ஓகே, பெருக்கும் போது 6 எப்ப வரும்? 3 2 6. இனி இதை கூட்டுனா 5 கிடைக்கணும். 3 2 கூட்டினா 5. அப்ப கரெக்டா வருது. இங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால ரெண்டுக்குமே பிளஸ் போட்டுருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2a ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயரை விட்டுறலாம். அப்ப பாக்கி என்னது இருக்கு? 2 இன்டூ a இருக்கு. அதை பைக்கு கீழே எழுதிக்கணும். 2 இன்டூ a. இங்க பைக்கு கீழே 2 இன்டூ a. கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்ப கீழே என்னது இருக்கு? 2 இன்டூ a இருக்கு, மேல பிளஸ் 3 இருக்கு. கீழே இருந்தே எழுதிக்கணும். ஓகே, இதை கேன்சல் பண்ண முடியும். ஓர் 2 2 ஓர் 2 2. கீழே இப்போ 1 ஏயும் இருக்கு. 1ஐயும் ஏயும் பெருக்குனா a தான். மேல பாக்கி பிளஸ் 1 இருக்கு. எடுத்து எழுதிருங்க. டிவைடட் பை இனி இதையும் காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா a ஸ்கொயர் முன்னாடி 2 இருக்கா? அப்ப 2ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 6 12 ரெண்டுமே பிளஸ். அப்ப நமக்கு பெருக்கும் போது பிளஸ் 12 கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? பிளஸ் 7 இருக்கா? இது நமக்கு கூட்டும் போது கிடைக்கணும். ஓகே, பெருக்கும் போது 12 எப்ப வரும்? 3 12. அதை கூட்டுனா 7 வரணும். 4 3 கூட்டினா 7 கரெக்டா இருக்கு. இங்க ரெண்டுமே பிளஸ். அப்போ பிளஸ் போட்டுருங்க. 2a ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுறலாம். பாக்கி என்னது இருக்கு? 2 இன்டூ a இருக்கு. அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிருங்க. இங்கே 2 இன்டூ a. இதை கேன்சல் பண்ணலாமா? ஓர் 2 2 ஈர் 2 4. கீழே என்னது இருக்கு? 1 ஏயும் இருக்கு. 1ஐயும் ஏயும் பெருக்குனா a தான். மேல பிளஸ் 2 இருக்கு. இன்டூ அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியாது. இப்ப கீழே 2 இன்டூ a இருக்கு, மேல பிளஸ் 3 இருக்கு. இடையில பெருக்கல், வெளியே -5 இருக்கா? இப்போ இதையும் காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா பாருங்க, a ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாட்டா கடைசி என்னது இருக்கு? பிளஸ் 10. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க.
கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? +7 இருக்கா? +7. இப்போ பெருக்கும் போது 10 எப்ப வரும்? I 2 10. அதை கூட்டினா 7 கிடைக்கணும். 5 2 கூட்டினா 7 கரெக்டா இருக்கு. ரெண்டுமே பிளஸ். அப்ப ரெண்டுக்குமே பிளஸ் போட்டுருங்க. இங்க a² இருக்கு. ஸ்கொயரை விட்டுறலாம். அப்ப a இருக்கா? அத பைக்கு கீழே எடுத்து எழுதிருங்க. இங்கேயும் பைக்கு கீழே a. இதை கேன்சல் பண்ண முடியாது. கீழே என்னது இருக்கு? a இருக்கு. a மேல +5 இருக்கு. இன்டு இங்கேயும் கீழே a இருக்கு. மேல +2 இருக்கு. பை. இனி இதையும் காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது a² முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு? +5 இருக்கு. இது பெருக்கும் போது கிடைக்கணும். கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? +6 இருக்கா? ஓகே. பெருக்கும் போது எப்ப 5 வரும்? 1ஐயும் 5ஐயும் பெருக்குனாதான் 5 கிடைக்கும். இதை கூட்டுங்க. 1 5ஐயும் கூட்டினா 6. கரெக்டா வருதா? ரெண்டுமே பிளஸ். அப்ப பிளஸ் குறியீடு போட்டுடலாம். இனி a² இருக்கு. ஸ்கொயரை விட்டுருங்க. a பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். இங்கே பைக்கு கீழே a. கீழே a இருக்கு. எழுதிடலாம். மேல +1 இருக்கு. இன்டு இங்கேயும் கீழே a இருக்கு. மேல என்னது இருக்கு? +5 இருக்கு. இப்ப கேன்சல் பண்ணலாமா? மேல 2a +3 இருக்கு. கீழையும் 2a +3. அடுத்து மேல a +1 இருக்கு. கீழே a +1. மேல a +5 இருக்கு. கீழே a +5. மேல a +2 இருக்கு. கீழே a +2. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. இப்ப பாக்கி என்னது இருக்கு? -5. கீழே எதுவுமே இல்ல. அப்ப -5 தான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். இங்க இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். b² + 3 × b - 28 டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிருங்க. b² கூட்டல் 4 × b கூட்டல் 4 எழுதியாச்சா? இப்ப வகுத்தல் இருக்கு. அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு தலைகீழா எழுதணும். கீழே உள்ளதை மேல எழுதிக்கோங்க. b² - 5 × b - 14. இனி மேல உள்ளதை கீழே எழுதிக்கணும். b² சென்டர்ல மைனஸ். இனி 49 எப்படி எழுதலாம்னா 7² எழுதிக்கலாமா? 7² மதிப்பு 49 தான். இப்ப இதை காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா b² முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப கடைசி என்னது இருக்கு? -28. இதுதான் பெருக்கும் போது கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? +3 இருக்கா? ஓகே. இப்போ பெருக்கும் போது 28 எப்போ கிடைக்கும்? 7 4 28. நீங்க மைனஸ் இருந்தாலே கழிக்கணும். 7ல இருந்து 4 கழிச்சா 3 கிடைக்குமா? கரெக்டா வருது. இனி குறியீடை போட்டுக்கலாம். பெருக்கும் போது இங்க மைனஸ் இருந்துன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் குறியீடு போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க பிளஸ் குறியீடு இருக்கா? இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். 7 தான் பெருசு. அப்ப அதுக்கு பிளஸ். சிறிய எண்ணுக்கு மைனஸ் போட்டுடலாம். இப்ப பெருக்கலாமா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துரும். 7 4 28 கரெக்டா வருது. கூட்டலாம். கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 7ல இருந்து 4 கழிச்சா 3 கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடா போடணும். 7 தான் பெருசு. அதோட குறியீடு என்னது? பிளஸ். கரெக்டா +3 கிடைக்குது. ஓகே. இங்க b² இருக்கு. ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி என்னது இருக்கு? b இருக்கா? அத பைக்கு கீழே எழுதிக்கணும். இங்க பைக்கு கீழே b. பைக்கு கீழே இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் எழுதணும். b இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. மேல +7 இருக்கு. இன்டு மறுபடியும் பைக்கு கீழே b இருக்கா? மேல -4 இருக்கு. டிவைடட் பை இனி இதையும் காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா b² முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப கடைசி என்னது இருக்கு? +4 இருக்கு. கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? +4 இருக்கா? +4. ஓகே. இப்ப பெருக்கும் போது 4 எப்ப வரும்? 2 4. இத கூட்டுங்க. 2 2 கூட்டினா 4 கரெக்டா வருது. ரெண்டுலயும் பிளஸ் இருக்கிறதுனால இங்க ரெண்டுக்குமே பிளஸ் தான் வரும். இங்கேயும் b² இருக்கு. ஸ்கொயரை விட்டுறலாம். அப்ப பைக்கு கீழே என்ன எழுதிக்கணும்? b எழுதிக்கணும். இங்கேயும் b எழுதிருங்க. ஓகே. கீழே என்னது இருக்கு? b இருக்கா? மேல +2 இருக்கு. இன்டு மறுபடியும் கீழே b இருக்கு. மேல +2 இருக்கு. பெருக்கல். இதையும் காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா பாருங்க b² முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு? -14 இருக்கு. இதுதான் பெருக்கும் போது கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? -5 இருக்கு. ஓகே. இப்ப பெருக்கும் போது எப்போ 14 கிடைக்கும்? 7 2 14. இங்க மைனஸ் இருந்துன்னா கழிக்கணும். 7ல இருந்து 2 கழிச்சா 5 கரெக்டா வருது. இனி குறியீடை போடலாம். பெருக்கும் போது இங்க மைனஸ் இருந்துன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க மைனஸ் இருக்கா? இங்க என்னது இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். 7 பெருசு. அதுக்கு மைனஸ் வரும். சிறிய எண்ணுக்கு பிளஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டோமா? செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதே தான் வரும். ஓகே. இங்க b² இருக்கு. ஸ்கொயரை விட்டுறலாம். அப்ப b. பைக்கு கீழே b எழுதிக்கணும். இங்கே பைக்கு கீழே b. கீழே b இருக்கா? எழுதிருங்க. மேல -7 இருக்கு. இன்டு கீழே b இருக்கு. மேல +2 இருக்கு.
இனி பாருங்க இங்க ரெண்டுலயும் ஸ்கொயர் நடுவுல மைனஸ். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? முதல் ஸ்கொயரை விட்டுறணும். பாக்கி என்னது இருக்கு? b மைனஸ் 7 இருக்கா? இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல பிளஸ் வரும். b எழுதிருங்க. மைனஸ் இருக்கு, அதுக்கு பதில் பிளஸ். அடுத்து 7 எடுத்து எழுதிக்கணும். இது ஃபார்முலா, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கு, நடுவுல மைனஸ். இதை எப்படி எழுதிக்கலாம்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b இப்படி எழுதிக்கலாம். அதான் ஈஸி மெத்தட்ல சொல்லி தந்திருக்கேன். இப்ப கேன்சல் பண்ணலாமா? மேல b பிளஸ் 7 இருக்கு, கீழே b பிளஸ் 7. மேல b மைனஸ் 7, கீழே b மைனஸ் 7. அடுத்து மேல b பிளஸ் 2, கீழே b பிளஸ் 2. இனி கேன்சல் பண்ண முடியாது. இப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? b மைனஸ் 4 இருக்கா? கீழே b பிளஸ் 2 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. x கூட்டல் 2 பைக்கு கீழே என்னது இருக்கு? 4 இன்டூ ஒய் இருக்கு. வகுத்தல் இருந்துன்னா அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே உள்ளத மேலையும் மேல உள்ளத கீழே எழுதிக்கணும். இப்ப கீழே இருக்கிறத மேல எடுத்து எழுதிக்கலாமா? 12 ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஒய் பெருக்கல் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அடுக்குல 2, அப்ப ஒய்ய இந்த மாதிரி 2 வாட்டி எழுதணும். அப்பதான் நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். இனி மேல இருக்கிறத கீழே எடுத்து எழுதிக்கணும். அதுவும் காரணிப்படுத்தி எழுதிடலாமா? பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு? மைனஸ் 6. இது பெருக்கும் போது கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது. சென்டர்ல மைனஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தமா? மைனஸ் 1. புரியுதா? இப்ப பெருக்கும் போது எப்ப நம்மளுக்கு 6 கிடைக்கும்? 3 2 6. இங்க மைனஸ் இருந்தாலே கழிக்கணும். 3ல இருந்து 2 கழிச்சா 1 கரெக்டா வருது. அடுத்து பெருக்கும் போது இங்க மைனஸ் இருந்துன்னா இந்த 2ல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளத பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு போடணும். மைனஸ் இருக்கா? 3 தான் பெருசு, அப்போ மைனஸ 3க்கு போட்டுருங்க. சிறிய எண்ணுக்கு பிளஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் போட்டுட்டோமா? செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். இனி இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுறலாம். எக்ஸ் இருக்கு, அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். இங்கே பைக்கு கீழே எக்ஸ். இப்ப கீழே உள்ளதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் மேல என்னது இருக்கு? மைனஸ் 3 இருக்கா? இன்டூ கீழே எக்ஸ் இருக்கு, மேல பிளஸ் 2 இருக்கு. இப்ப கேன்சல் பண்ணலாமா? மேல எக்ஸ் பிளஸ் 2, கீழே எக்ஸ் பிளஸ் 2. இனி 4 12 ரெண்டுமே 4 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 4 4, 3 4 12. இங்க ஒரு ஒய் இருக்கு, இங்கே ஒரு ஒய் இருக்கு. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. இப்ப மேல பாக்கி என்னது இருக்கு? 3 ஒய்யும் இருக்கு. 3 இன்டூ ஒய் பை கீழே எக்ஸ் மைனஸ் 3. இந்த 1 எழுதிக்காண்டா, ஏன்னா 1க்கு கூட இதை பெருக்குனா இதே தான் கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாமா? அதுவும் பாருங்க 12 22 8 இதெல்லாமே ரெட்டை எண். அப்ப கண்டிப்பா 2 வாய்ப்பாடுல வரும். அதனால 2 வெளியே எடுத்துடலாம். 12 எப்படி எழுதலாம்னா 6 2 12. இப்ப 12 பாக்காதுங்க, இத பாருங்க. இங்க இருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? 6 இருக்குமா? அடுத்து இந்த டி ஸ்கொயரை எழுதிக்கணும். மைனஸ் 22 எப்படி எழுதலாம்னா 11 பெருக்கல் 2 பெருக்குனா 22 தான் கிடைக்கும். இங்க இருந்து வெளியே எடுத்தா பாக்கி 11 இருக்கும். இந்த டீயையும் எடுத்து எழுதிருங்க. பிளஸ் 8 எப்படி எழுதலாம்னா 4 2 8. இங்க இருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி 4 இருக்கும். டிவைடட் பை கீழே என்னது இருக்கு? 3 இன்டூ டி இருக்கு. வகுத்தல், அப்ப பெருக்கல் போட்டுக்கிட்டு தலைகீழா எழுதணும். கீழே உள்ளதை மேலையும் மேல உள்ளதை கீழே எழுதிக்கணும். இப்ப கீழே இருக்கிறத மேல எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க 2 4 ரெண்டுமே 2 வாய்ப்பால வரும். அப்ப 2 வெளியே எடுத்துடலாம். இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்ப டீயையும் வெளியே எடுத்துருங்க. இங்க இருந்து 2 வெளியே எடுத்தாச்சு. டி 2 வாட்டி இருக்கு. ஒரு டீயை வெளியே எடுத்தா உள்ள ஒரு டி இருக்கும். பிளஸ் இனி 4 எப்படி எழுதலாம்? 2 4. இங்க இருந்து ஒரு 2 வெளியே எடுத்தா உள்ள ஒரு 2 இருக்கும். அடுத்து டி ஒரு வாட்டி தான் இருக்கு, அதையும் வெளியே எடுத்துட்டோம். அப்ப பாக்கி அங்க ஒரு 2 மட்டும் தான் இருக்கும். இனி மேல உள்ளதை கீழே எடுத்து எழுதிக்கலாம். 3 டி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ டி மைனஸ் 8. இது அப்படி இருக்கட்டு. அடுத்த ஸ்டெப்ல காரணிப்படுத்தலாம். 2. இப்ப இதை காரணிப்படுத்தலாமா? பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா பாருங்க டி ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. அப்ப அதையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கி எழுதணும். 6 4 24 ரெண்டுமே பிளஸ் பிளஸ் 24 கிடைக்கணும். கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது. சென்டர்ல என்னது இருக்கு? மைனஸ் 11 இருக்கா? இது கூட்டும் போது கிடைக்கணும். பெருக்கும் போது எப்ப 24 வரும்னா 8 3 24. இங்க பிளஸ் இருக்கு, அப்ப ரெண்டுக்குமே ஒரே குறியீடு தான் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளத பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை தான் ரெண்டுக்குமே போடணும். மைனஸ் இருக்கு, அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 6 டி ஸ்கொயர். ஸ்கொயரை விட்டுறலாம். அப்ப பாக்கி என்னது இருக்கு? 6 இன்டூ டி இருக்கு. அதை பைக்கு கீழே எடுத்து எழுதிக்கணும். கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 2 6 4 2 8. இனி கேன்சல் பண்ண முடியாது. அப்ப கீழே என்னது இருக்கு? 3 இன்டூ டி இருக்கு. மேல மைனஸ் 4 இருக்கு. இன்டூ
இதையும் கேன்சல் பண்ணலாம். 3 எப்படி கேன்சல் ஆகும்? ஒரு 3 3 ஈர் 3 6. இப்ப கீழே பாக்கி 2 இன்டூ டி இருக்கு, மேல மைனஸ் 1 இருக்கு. பைக்கு கீழே 3 இன்டூ டி பெருக்கல் மேல உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்டூ டி, டி கூட்டல் 2 பை. இப்ப இதை காரணிப்படுத்தலாம். பெருக்கும் போது இங்க டி ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு, அப்ப இதையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கிருங்க. பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 8 3 24. கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது, சென்டர்ல என்னது இருக்கு? பிளஸ் 2 இருக்கா? ஓகே, பெருக்கும் போது 24 எப்போ வரும்னா 6 4 24. இதுக்கு முன்னாடி பெருக்கும் போது 24 தான் கிடைக்கணும். ஆனா அங்க நான் வேற நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்க பிளஸ் இருந்துன்னா நம்ம கூட்டணும். கூட்டும் போது 11 வரணும். இங்க 8 3 கூட்டினா 11 கரெக்டா வருது. ஆனா இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருந்துன்னா கழிக்கணும். கழிக்கும் போது 2 வரணும். 6ல இருந்து 4 கழிச்சா 2 வருது. இதனாலதான் வேற வேற நம்பரா எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இங்க மைனஸ் இருக்கு, அப்ப 2ல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். பிளஸ் இருக்கா? 6 தான் பெருசு, அப்ப அதுக்கு பிளஸ் வரும், சிறிய எண்ணுக்கு மைனஸ் வரும். செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதான் நம்ம காரணிப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 3 டி ஸ்கொயர், ஸ்கொயரை விட்டுருங்க. பாக்கி 3 இன்டூ டி இருக்கா, அதை பைக்கு கீழே எழுதிக்கணும். இங்கே 3 இன்டூ டி. இப்ப கேன்சல் பண்ணலாமா? 3 எப்படி கேன்சல் ஆகும்? ஈர் 3 6, ஓர் 3 3. கீழே உள்ளதை முதல்ல எழுதிக்கணும். 1 டி பெருக்குனா டி தான். மேல பிளஸ் 2 இருக்கு இன்டூ. இனி இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்ப கீழே என்னது இருக்கு? 3 இன்டூ டி இருக்கா, மேல மைனஸ் 4 இருக்கு. இனிமே நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, மேல 3 டி மைனஸ் 4, கீழே 3 இன்டூ டி மைனஸ் 4. இனி மேல டி பிளஸ் 2 இருக்கு, கீழே டி பிளஸ் 2 இருக்கு. மேல டி இருக்கு, கீழே டி இருக்கு. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப மேல உள்ளதை பெருக்கி எழுதிருங்க. 2 2 பெருக்கிருங்க. 2 2 பெருக்குனா 4. அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். 2 டி மைனஸ் 1 பைக்கு கீழே 3 இருக்கு. இவ்வளவு தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க எக்ஸ் ஒய் கொடுத்துக்கிட்டு எனில் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் பவர் மைனஸ் 2 மதிப்பை காண்க. இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் எக்ஸ் ஒய் அதோட மதிப்பை எடுத்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யின் அடுக்கு மைனஸ் 2 இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டு, ஒய்யோட அடுக்குல மைனஸ் இருக்கு, அதனால் பிளஸ்ஸா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப இது பைக்கு மேல இருக்கா, பைக்கு கீழே எழுதிட்டேன்னா மைனஸ் பிளஸ் ஆயிடும். பைக்கு கீழே ஒய் எழுதிருங்க. பைக்கு கீழே வந்தனால மைனஸ் என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. பிளஸ் 2. பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா 2 மட்டும் எழுதிக்கோங்க. இதே இது பைக்கு கீழே இருக்கும்போது அடுக்குல மைனஸ் இருந்துன்னா அதை மேல கொண்டு போகும்போது பிளஸ் ஆயிடும். இப்ப 2ல ஸ்கொயர் இருக்கா, அதனால பொதுவா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேல எக்ஸ் இருக்கு, கீழே ஒய் இருக்கு. இப்போ பொதுவா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இனி மதிப்பை பிரதியிடுங்க. எக்ஸ் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் கூட்டல் 3 இன்டூ ஏ மைனஸ் 4 பை 3 ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. அடுத்து பை இருக்கு, பைனாலே வகுத்தல்னு அர்த்தம், அதனால வகுத்தலுக்கான குறியீடை போட்டுக்கோங்க. கீழே ஒய் இருக்கு, ஒய்க்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் கூட்டல் 2 இன்டூ ஏ மைனஸ் 8 பை கீழே என்னது இருக்கு? 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ மைனஸ் 4. மறக்காம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ மேல இருக்கிறது அப்படியே இருக்கட்டு. அடுத்த ஸ்டெப்ல காரணிப்படுத்தலாம். ஏ ஸ்கொயர் கூட்டல் 3 இன்டூ ஏ மைனஸ் 4. கீழே பாருங்க, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ 3 பொதுவா வெளியெடுத்துருங்க. வெளியெடுத்த உடனே பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கணும். இங்க இருந்து 3 வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? ஏ ஸ்கொயர் இருக்கும். சென்டர்ல மைனஸா 3 தான் இருக்கு, அதை வெளியெடுத்தா பாக்கி 1 இருக்கும். அதாவது 3 எப்படி எழுதலாம்னா ஓர் 3 3 பெருக்குனா 3 தான் கிடைக்கும். இப்ப இதை பார்க்காதுங்க, இதை பாருங்க. இங்க இருந்து 3 வெளியெடுத்தா பாக்கி அங்க 1 இருக்கும். ஓகேங்களா? சென்டர்ல வகுத்தல்னாலே அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை தலைகீழா எழுதணும். அதாவது கீழே உள்ளத மேலையும் மேல உள்ளத கீழே எழுதிக்கணும். இப்ப கீழே இருக்கிறத மேல எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்க போறேன்னா 2 2 4 இது 2ஆ வாய்ப்பால வரும், அதனால 2 பொதுவா வெளியே எடுத்துடலாம். இங்க இருந்து 2 வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? ஏ ஸ்கொயர் இருக்கும் மைனஸ். இங்க இருந்து 2 வெளியெடுத்தா பாக்கி ஏ இருக்கும் மைனஸ். இனி 4 எப்படி எழுதலாம்னா 2 4. இனி 4 பார்க்காதுங்க, இதை பாருங்க. இங்க இருந்து ஒரு 2 வெளியெடுத்தா உள்ள ஒரு 2 இருக்கும் பை. இனி மேல இருக்கிறத பைக்கு கீழே எடுத்து எழுதிருங்க. அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் 2 இன்டூ ஏ மைனஸ் 8. மறக்காம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்ப இதை காரணிப்படுத்தலாமா? ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை, அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு? மைனஸ் 4 இருக்கு. இது பெருக்கும் போது கிடைக்கணும். பெருக்கும் போது மைனஸ் 4 கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது, சென்டர்ல என்னது இருக்கு? பிளஸ் 3 இருக்கு. இது கூட்டும் போது கிடைக்கணும். ஓகே, பெருக்கும் போது 4 எப்போ வரும்?
ஒன்னே 4ஐயும் பெருக்குனா 4 வரும். 2ஐயும் பெருக்குனாலும் 4 வரும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால கழிப்போம். கழிச்சா 3 கிடைக்கணும். 2ல இருந்து 2 கழிச்சா 0 கிடைக்கும். அப்ப இது வராது. 4ல இருந்து 1 கழிச்சா 3 கிடைக்கும். அதனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் குறியீடு போடணும். அதுக்கு அடுத்துள்ளத பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். பிளஸ் இருக்கா, 4 தான் பெருசு, அதுக்கு பிளஸ் போட்டுடலாம். சிறிய எண்ணுக்கு மைனஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் குறியீடு போட்டாச்சு. இங்க ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுருங்க. ஏ இருக்குதானே, அதை பைக்கு கீழே எழுதிக்கணும். இங்கேயும் பைக்கு கீழே ஏ. காரணி எழுதும் போது கீழே இருந்து தான் எழுதிக்கணும். அதாவது முதல் ஏ எழுதிக்கணும், அடுத்து -1 பாருங்க. ஏ -1 இன்டூ அடுத்து ஏ கூட்டல் 4, ஏ கூட்டல் 4 பை 3 எடுத்து எழுதிக்கலாம் இன்டூ இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்போ 1க்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா 1 ஸ்கொயரோட மதிப்பும் என்னது 1 தான். அப்ப அதை இப்படி எழுதிக்கலாம். ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கு, நடுவில் மைனஸ். அப்ப என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கு, நடுவில் மைனஸ் இருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதாவது ஸ்கொயரை விட்டுறணும், பாக்கி என்னது இருக்கு ஏ மைனஸ் பி. இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல பிளஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி இதே எழுதிக்கலாமா, ஸ்கொயரை விட்டுருங்க, பாக்கி என்னது இருக்கு ஏ -1 இருக்கு. இனி மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல பிளஸ் வரும். ஏ எழுதிருங்க, மைனஸ் இருக்கு, அதுக்கு பதில் பிளஸ், அடுத்து 1. இடையில பெருக்கல் இருக்கு, வெளியே 2 இருக்கு. இப்ப இதை காரணிப்படுத்தலாமா, ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை. அப்ப லாஸ்ட் என்னது இருக்கு -2. பெருக்கும் போது -2 கிடைக்கணும். கூட்டும் போது சென்டர்ல உள்ளது, சென்டர்ல -a இருக்கு. ஏக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1 கிடைக்கணும். பெருக்கும் போது 2 எப்போ வரும், 1 2 பெருக்குனாதான் 2 வரும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இதுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க மைனஸ் இருக்கா, அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். 2 பெருசு, அதுக்கு மைனஸ் போட்டுடலாம். சிறிய எண்ணுக்கு பிளஸ் போட்டுருங்க. ஓகே, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுருங்க. அப்போ பைக்கு கீழே ஏ எழுதிக்கணும், இங்கே பைக்கு கீழே ஏ. காரணம் எப்படி எழுதணும், கீழே உள்ள ஏயை முதல் எழுதிக்கணும், அடுத்து +1. அப்ப ஏ +1 எழுதிக்கணும். ஏ கூட்டல் 1 இன்டூ அடுத்து ஏ -2, ஏ -2 பை இதை காரணிப்படுத்தலாமா. பெருக்கும் போது என்ன கிடைக்கணும்னா ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை. அப்ப கடைசி என்னது இருக்கு -8 இருக்கு. கூட்டும் போது சென்டர்ல உள்ளது, சென்டர்ல என்னது இருக்கு +2 இருக்கு, எழுதிருங்க. ஓகே, பெருக்கும் போது 8 எப்போ கிடைக்கும், 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8 கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால கழிப்போம், கழிச்சா 2 கிடைக்கணும். 4ல இருந்து 2 கழிச்சா 2 கரெக்டா வருது. பெருக்கும் போது இங்க மைனஸ் இருந்துன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். பிளஸ் இருக்கு, 4 தான் பெருசு, அப்போ பெரிய எண்ணுக்கு பிளஸ், சிறிய எண்ணுக்கு மைனஸ். இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் போட்டுட்டோமா. இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுறலாம். அப்ப ஏய பைக்கு கீழே எழுதணும், இங்கேயும் பைக்கு கீழே ஏ எழுதிக்கோங்க. அப்போ முதல் காரணி என்னது, ஏ கூட்டல் 4, ஏ கூட்டல் 4. ரெண்டாவது காரணி ஏ -2, ஏ -2. மறக்காம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணலாமா, மேலே ஏ -1 இருக்கு, கீழே ஏ -1. மேலே ஏ கூட்டல் 4 இருக்கு, கீழே ஏ கூட்டல் 4. மேலே ஏ கூட்டல் 1 இருக்கு, கீழே ஏ கூட்டல் 1. மேலே ஏ -2 இருக்கு, கீழே ஏ -2. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மேலே பாக்கி 2 இருக்கா, கீழே 3 இருக்கு. மறக்காம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு, அதாவது 2 எழுதிக்கிட்டு அதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கணும், 3 எழுதிக்கிட்டு அதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 4 பை 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யின் அடுக்கு -2ஓட மதிப்பு. இவ்வளவு தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்க p of x கொடுத்திருக்காங்க என்ற பல்லுறுப்புக்கோவையை q of x என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x - 7 டிவைடட் பை x கூட்டல் 2 என்னும் விடை கிடைக்கிறது. அதாவது p of x q of x ஆல வகுக்கும் போது நம்மளோட ஆன்சர் இது கிடைக்குது. இப்ப இதை எப்படி எழுதிக்கணும்னா, தீர்வு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க, p of x q of x ஆல வகுக்கணும். p of x முதல்ல எழுதிருங்க, வகுத்தல்னால பை போட்டுக்கணும், பைக்கு கீழே q of x எழுதிக்கணும். ஏன்னா p of x q of x ஆல வகுக்கிறோம், அப்போ பைக்கு கீழே தான் q of x எழுதிக்கணும். இப்படி வகுத்தா என்ன கிடைக்கும், x - 7 பை x கூட்டல் 2. அதை சமத்துக்கு அந்த பக்கம் எழுதிக்கணும், x - 7 பை x கூட்டல் 2. என்ன கண்டுபிடிக்கணும் எனில் q of x ஐ காண்க. q of x இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அதனால இதை மேல கொண்டு வர போறேன், அதாவது தலைகீழா எழுதணும். கீழே உள்ள q of x மேலையும் மேல இருக்கக்கூடிய p of x கீழே எழுதிக்கலாம். சமம் இங்க தலைகீழா எழுதுனனால இதையும் தலைகீழா எழுதணும். கீழே உள்ள x கூட்டல் 2 மேலையும் மேல இருக்கக்கூடிய x - 7 கீழே எழுதிக்கோங்க. இங்க q of x ஓட மதிப்பு தானே வேணும், அப்ப மேல q of x மட்டும் இருக்கட்டு.
எக்ஸ் கூட்டல் 2 அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பி ஆஃப் எக்ஸ் வகுத்தல் இருக்கு, இங்க வந்து பெருக்கல மாறுமா, பெருக்கல் போட்டுக்கிட்டு பி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். பைக்கு கீழே என்னது இருக்கு, எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு. இனி மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் கூட்டல் 2 அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 எழுதிக்கிறேன். பெருக்கல் அப்படின்னாலே பிராக்கெட் போட்டுக்கலாம், இதுக்கும் பிராக்கெட் போட்டுருங்க. பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 14 பை கீழே என்னது இருக்கு, எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு, இது 7. அடுத்து எக்ஸ் கூட்டல் 2 அப்படியே இருக்கட்டு. இதை காரணிப்படுத்தலாமா, எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை, அப்ப கடைசி என்னது இருக்கு, மைனஸ் 14 இருக்கு. இதுதான் பெருக்கும் போது கிடைக்கணும். பெருக்கும் போது மைனஸ் 14 கிடைக்கணும். கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா சென்டர்ல உள்ளது, சென்டர்ல என்னது இருக்கு, மைனஸ் 5 இருக்கு. இது கூட்டும் போது கிடைக்கணும். ஓகே, பெருக்கும் போது 14 எப்ப வரும், 7ஐயும் 2ஐயும் பெருக்குனா 14 கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால கழிக்கணும், கழிச்சா 5 கிடைக்கணும். 7ல இருந்து 2 கழிச்சா 5. இனி குறியீட போடலாமா, பெருக்கும் போது இங்க மைனஸ் இருந்துன்னா இந்த 2ல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பாருங்க. கூட்டும் போது இங்க மைனஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு போடணும். 7 தானே பெருசு, அப்ப மைனஸ் பெரிய எண்ணுக்கு போட்டுடலாம், சிறிய எண்ணுக்கு பிளஸ் போட்டுருங்க. இப்போ ஒரு எண்ணுக்கு மைனஸ் போட்டாச்சு. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரை விட்டுறலாம், பாக்கி எக்ஸ் இருக்கா, அதை பைக்கு கீழே எழுதிக்கணும். இங்கே பைக்கு கீழே எக்ஸ், காரணிகளை எடுத்து எழுதிடலாம். பைக்கு கீழே இருக்கதை முதல்ல எழுதிக்கணும். பைக்கு கீழே எக்ஸ் இருக்கு, மேல மைனஸ் 7 இருக்கு, இன்டூ இங்கே பைக்கு கீழே எக்ஸ் இருக்கு, மேல பிளஸ் 2 இருக்கு, டிவைடட் பை பைக்கு கீழே என்னது இருக்கு, எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு. இப்ப பாருங்க, மேலே எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு, கீழே எக்ஸ் மைனஸ் 7 இருக்கு, கேன்சல் ஆயிடும். பாக்கி இங்க எக்ஸ் கூட்டல் 2 இருக்கு, இன்டூ இங்கே பாக்கி எக்ஸ் கூட்டல் 2 இருந்து. இனி பெருக்கலாமா, இங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பையும் பெருக்குங்க. எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இனி இங்கோட ஃபர்ஸ்ட் உறுப்பும் அங்கோட ரெண்டாவது உறுப்பும், எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x, ரெண்டுமே பிளஸ்ஸா, அப்போ பிளஸ் 2x. இனி இங்க உள்ள ரெண்டாவது உறுப்பும் அங்குள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பும் 2 எக்ஸையும் பெருக்குனா 2x, ரெண்டும் பிளஸ், அப்போ பிளஸ் 2x. இனி இங்க உள்ள இரண்டாவது உறுப்பும் அங்குள்ள இரண்டாவது உறுப்பும் 2ஐயும் பெருக்குனா 4, ரெண்டுமே பிளஸ், அப்போ பிளஸ் 4. அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா, ரெண்டுமே பிளஸ், பிளஸ் போட்டுட்டு கூட்டுங்க. நம்பரை முதல் கூட்டலாம், 2ஐயும் கூட்டினா 4, 2ல எக்ஸ் இருக்கு, அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். பேலன்ஸ் பிளஸ் 4 இருக்கு. இதுதான் Q ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இவ்வளவுதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.